வணக்கமும் நமச்சிவாய. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, வாழ்க்கையில் எல்லாருமே முன்னேறணும் தான் நினைப்போம். நானும் நினச்சிருக்கேன் ஒரு காலத்தில். இப்போ இனிமேல் என்னத்தை முன்னேறது, யங்கர் ஜெனரேஷனுக்காக சொல்கிறேன். நாங்கள் ஓல்டர் ஆகிட்டோம். எங்கே இருக்கீங்க இல்லையா, நீங்கள்லாம் முன்னேறணும்னு எல்லோரும் நினைப்பீங்க. ஒருத்தர் கூட இதில் பாகுபட்சம் கிடையாது. எல்லாரும் அதான் நினைப்போம். சரிங்க, வாழ்க்கையில் முன்னேறணும்னா முதல்ல நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அதை ஒத்துக்கணும். ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போது இது வெளியில் சொன்னால் நம்மளுக்கு பாதிப்பு, ஈகோ. ஒரு பென்சில் மாற்றி எடுத்துன்னு வந்திருப்போம், இல்லை ஒரு ரப்பர் பாக்ஸில் மறந்து போய் தூக்கி எடுத்துன்னு வந்திருப்போம். எவ்வளோ நடக்கும். இதெல்லாம் ஒன்றும் பெரிய திருட்டு, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அப்போத்துலேருந்தே ஈகோ வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன். இதை நம்ம எப்படி சொல்கிறது, சொன்னால் நம்மளை என்ன நினைப்பாங்க, அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க வாழ்க்கையில் பெருசாகிட்டு நல்லா ஒரு இதில் ஜாபில் இருக்கிறாங்க. அங்கே கூட எல்லார்கிட்டையுமே அவங்க மிங்கிள் ஆகாமல் நம்ம இது செஞ்சு இது தப்பாக செஞ்சிட்டோமே, இப்போ இந்த ஃபைல் எடுத்து பண்ணணும், அந்த ஃபைலில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. அந்த மிஸ்டேக்கை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கலாம், தப்பே கிடையாது. அது எப்படி கரெக்டாக செய்யணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டுக்கலாம். இல்லை நமக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட போயிட்டு, சார் நான் தான் சார் தெரியாமல் பண்ணிட்டேன், இது எப்படி சார் செய்யணும், பண்ணிக்கலாம். அது தப்பு கிடையாது. அப்படி நீங்கள் பணிஞ்சு போயிட்டு எல்லாம் தவறு செய்தாலும் அதை ஒத்துக்கிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கிறீங்களோ அவங்களாம் கட்டாயமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. நான் என்ன சொல்லுவாங்களோ ஆஃபீஸில், இது கூட தெரியலையாடான்னு சொல்லுவாங்க. இது கூட தெரியாம இவன்லாம் இந்த ஆஃபீஸுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அவர் மேனேஜர் சொன்ன சீட்டு கீச்சு கையில் கொடுத்துருவாரு, வீட்டுக்கு போப்பா, உனக்கு இது கூட தெரியலன்னு சொல்லுவாரோ. இப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், நாம தான் அதை செஞ்சோன்றது நம்ம சொல்ல மாட்டோம். இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது தான், எனக்கு உங்களுக்குன்னு இல்லை, காமன். அதனால் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. அதனால் சின்ன வயசுலேருந்தே, சிறு வயதுலேருந்தே பணிந்து போகின்ற விஷயங்களுக்கு பணிந்து போங்க. உண்மையை நேராக ஒத்துக்கொள்ள விஷயங்களை ஒத்துக்கொள்ளுங்க. தப்பே கிடையாது. நான் தான் இது பண்ணேன், எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வாங்க. இந்த பணிவு, உண்மை இப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக முன்னேறிடுவீங்க வாழ்க்கையில். சரிங்களா? மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுன்ற அந்த ஈகோ உங்களுக்கு வேண்டாம், அதை விட்டு கொடுத்துருங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. சரிங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச சொன்னேன், தப்பு இருந்தால் மன்னிச்சுக்குங்க. வணக்கம்.